இரண்டாவது கேட்கப்படும், உன் மார்க்கம் எது? நீ வந்த வழி எது? இஸ்லாம் என்று நாவால் சொல்லிவிடலாம் இப்போது. ஆனால் கபரில் இருக்கக்கூடிய அந்த நிலைமையில் இஸ்லாம் என்று நாவு சொல்ல முடியாது. அமல் அந்த நாவுக்கு சக்தி கொடுக்கும் சொல்லுவதற்கு. சொல் தீனில் இஸ்லாம் என்று. இன்று இஸ்லாம் எல்லாம் வெறும் கலாச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஊருக்கு ஊர் அல்லாஹ்வுடைய தீன் செயல்படுத்தக்கூடிய முறையில், அல்லாஹ்வுடைய தீனை செயல்படுத்தக்கூடிய வகையில் கலாச்சாரமாக மாறிக்கொண்டு வருகிறது அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இஸ்லாம். ஆடையில், தோற்றத்தில், நிகழ்வுகளில், திருமண நிகழ்ச்சிகளில் வெறும் சடங்காக, சம்பிரதாயமாக, ஊருடைய வழக்கமாக எதுவோ அதுதான் மார்க்கமாக எமது பார்வையில் பார்க்கப்படுகிறது. குர்ஆன் சுன்னாவெல்லாம் வெறும் பேச்சாக, ஏட்டாக, உரையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஊருக்கு ஊர் இஸ்லாம் மாறுபடாது. இது கலாச்சாரம் அல்ல மாறுபடுவதற்கு, இது வாழ்வியல் முறை. இது இந்தியாவிலும் ஒரே முறைதான், இங்கிலாந்திலும் ஒரே முறைதான், இந்த ஊரிலும் ஒரே முறைதான். எந்த ஊர் சென்றாலும் இஸ்லாம் ஒரே முறையில், ஒரே வழியில், ஒரே பண்பாட்டில், ஒரே கலாச்சாரத்தில் தான் அமைக்கப்படும். பாருங்கள், யோசித்து பாருங்கள், எப்படி இந்த தீனை நாம் பார்க்கிறோம், எப்படி இந்த தீனை நாம் அறிந்திருக்கிறோம், எப்படி இந்த தீனை நாம் பின்பற்றுகிறோம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கக்கூடிய மக்கள் எம்மில் எத்துணை பேர்? மார்க்க கல்வியை கண்ணியமாக கருதி, அதை ஏற்று வாழ்வதை கண்ணியமாக கருதி தம்முடைய பிள்ளைகளை அதில் படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் எம்மில் எத்துணை பேர்? இல்ல மாஷா அல்லாஹ். காலம் மாறி வருகிறது. ஆனால் இது போதுமா? முடியாது. அடுத்த தலைமுறை மார்க்க அறிஞர்கள் இல்லாமல், கல்வியாளர்கள் இல்லாமல், வெறும் பேச்சாளர்களை மட்டும் சுமந்து மாறக்கூடிய நிலைதான் இன்று இருக்கக்கூடிய தமிழகத்தின் நிலை. அறிஞர்கள் யார் இந்த நாட்டில்? கைவிட்டு எண்ணலாம். இவர்கள் அறிஞர்கள், இவர்களிடத்தில் சென்று மார்க்கத்தை படியுங்கள். இவர்கள் அறிஞர்கள், இவர்களிடத்தில் சென்று மார்க்கத்தை படியுங்கள். இவர்கள் மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்கள், இவர்களுடைய தகுதி அறிந்து இவர்களிடத்திலே மார்க்கத்தை படியுங்கள் என்று கைகாட்டி விரல் விட்டு அறிஞர்களை எண்ணக்கூடிய நிலைதான் இந்த நாட்டுடைய முசைபா. மார்க்க கல்வி கண்ணியமாக கருதப்படக்கூடிய நிலைமை வரும் வரை அல்லாஹ்வுடைய தீனை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டு பயணிக்கக்கூடிய வாலிப சமூகம் உருவாகாத வரை இந்த நாட்டிலிருந்து இந்த முசீபா எடுக்கப்படாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தெளிவாக சொன்னார்கள். மக்களிடையே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அல்லாஹ் அறிஞர்களின் உயிர்களை கைப்பற்றி விடுவான். அறிவியனர்களை தவிர யாரும் அந்த பூமியில் இருக்க மாட்டார்கள். அவர்களிடத்திலே மார்க்க தீர்ப்பை கேட்டால் அறிவில்லாமல் ஃபத்வா கொடுப்பார்கள். அவர்களும் வழிகெடுவார்கள், பிறரையும் வழிகெடுத்து விடுவார்கள். இந்த நிலைதான் எம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய நண்பர்க்குரியவர்களே, இந்த நிலை மாறவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய அறிஞர்கள் இல்லாமல் வெறும் அறிவினர்களை மட்டும் நம்முடைய தலைவர்களாக எடுத்து செல்லக்கூடிய நிலைமை எம்மை சுற்றி மாறிவிடும். அல்லாஹ் அதை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. இது கண்ணியம், இது வெற்றி, இது மதிப்பு, இதுதான் கபரில் சொல்லும் தீனியல் இஸ்லாம், என் வழி இஸ்லாம் என்று அதை அறிந்திருந்தால், அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக மாறினால், அந்த இல்ம் எம்மிடத்திலே குறைந்த காரணத்தால் தான்
இன்று நம்முடைய சமூகத்தின் வாலிபர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பாவங்களை கொஞ்சம் கணக்கில் இடுங்கள். மது இன்று முஸ்லிம் வாலிபர்களிடத்தில் சர்வசாதாரணம். கஞ்சா, இது போன்ற போதை பழக்கங்கள். ஒரு முஸ்லிம் மது குடிக்கிறான், ஒரு முஸ்லிம் போதை பொருளை விற்கிறான், அதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு தன்னுடைய குடும்பத்தை வாழ வைக்கிறான். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், ஒரு முறை மது குடித்தால் 40 நாட்கள் தொழுகை அங்கீகரிக்கப்படாது. அவன் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். மீண்டும் அவன் மதுவை நோக்கி திரும்புகிறான், 40 நாட்கள் தொழுகை அங்கீகரிக்கப்படாது. மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். 3வது முறை மது குடிக்கிறான், மறுபடியும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்கிறான். 40 நாட்கள் தொழுகை அங்கீகரிக்கப்படாது. அல்லாஹ் நாடினால் அவனை மன்னிப்பான். மீண்டும் அவன் திரும்பினால் ரதகத்துல் ஹபால் என்ற நரகவாதிகளுடைய சீலையும் சலத்தையும் அவனுக்கு நாளை மறுமையில் குடிக்க கொடுப்பதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறான் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நரகத்திலே மதுவிற்கு குடிக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியாது. போதைக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியாது. ஒரு முஸ்லிம் விபச்சாரம் செய்கிறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சர்வ சாதாரண குற்றங்களாக இதுவெல்லாம் சமூகத்திலே மலிந்து கிடக்கிறது. காரணம் என்ன? இல்ம் இல்லை, கல்வி இல்லை. இதைவிட மோசமான குற்றம், அருவருக்கத்தக்க குற்றம், நான் மேலே சொன்ன அத்துணை பாவங்களை விடவும் மிகைத்த குற்றம் வாழ்க்கையில் ரமதானில் மட்டும் பேணப்பட்டு ரமதான் முடிந்து விட்டால் எம்மை விட்டு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியமும் அதுதான் அஸ்ஸலா, தர்க்கு ஸலா, தொழுகையை விடுதல். கொலையை விட, மதுவை விட, விபச்சாரத்தை விட, இது போன்ற அசிங்கமான காரியங்களை விடவெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனில் பெரிய பாவம் தொழுகையை விடுதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குஃப்ரோடு இணைத்து சொன்னார்கள். இன்று ரமதான் வந்தால் பள்ளிகள் நிலையும், ரமதான் முடிந்து விட்டால் பள்ளிகள் காலியாகும். ஏன்? இல்ம் இல்லை. தொழுகையை விட்டால் என்ன கூலி, தொழுகையை விட்டால் ஒரு மனிதன் என்ன ஆகுவான் என்ற எந்த விவரமும் அவருக்கு தெரியாது. உமா தீனுக், யார் சொல்ல முடியும் தீனில் இஸ்லாம் என்று? இப்படி ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தால்